ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சார் என்ன தான் நம்ம வந்து சேனல் ஸ்டடி பண்ணோம், நிறைய பேர்கிட்ட காசு பணம் கொடுத்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம், வெபினார் செமினார் எல்லாம் அட்டென்ட் பண்ணியாச்சு. ஸோ அவங்களாம் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ஏதோ சில விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு இவ்வளோ தான் இது செஞ்சு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்களோட வேலையை முடிச்சுக்கிறாங்க. அவங்க சொல்லிக் கொடுத்த கேண்டில்ஸ் புல்லிஷு, பேரிஷ், ஹராமி, அது இது நிறைய கேண்டில்ஸ் தான் சொல்கிறாங்க. எல்லா கேண்டில்ஸும் நம்ம வந்து லைவ் மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம், இன்னும் வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இதை தவிர நம்ம டெய்லி எடுத்து ஒரு பேப்பரோ பென்னோ எடுத்து டெய்லி நம்ம ட்ரா பண்ணி நம்ம சலிச்சது தான் மிச்சம். இப்போ நம்ம என்ன டே நைட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு சில டைமில் என்ன பண்ணுவோம், அது வந்து ஒரு சார்ட் மூலிமா நம்ம எடுத்து பேக் டெஸ்ட் யாரோ வீடியோஸ் அப்லோட் பண்ணுவாங்க, அதை வச்சு நம்ம பேக் டெஸ்ட் எடுப்போம். ஸோ பேக் டெஸ்ட் எடுத்தால் மட்டும் என்ன ரிசல்ட் கொடுக்க போகுது, ஸோ பேக் டெஸ்ட் எடுக்க சொல்ல ஓகே இது நமக்கு பர்ஃபெக்டாக வருது அப்படின்ற மாதிரி தோணும். நம்ம வந்து அதே லைவ் மார்க்கெட்டில் எடுத்து ட்ரேட் பண்ண சொல்ல ஃபெயில் ஆகும். திரும்பவும் நம்ம என்ன பண்ணுவோம், டே நைட் நம்ம ஒர்க் பண்ணுவோம், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் என்ன ஆகும், நமக்கு ஃபைனலாக மிஞ்சது வந்து சக்ஸஸ் இல்லை. என்ன தான் நம்ம ரீசன் தேடி கலைச்சி போகும். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவோம், ட்ரேடிங் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நினைப்போம். கண்டிப்பாக அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. என்ன அப்படின்னு இதில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ரிஸ்க் ரேஷியோன்னு சொல்கிறோம். இந்த ரிஸ்க் ரேஷியோனா என்ன அப்படின்னு தெரியல. சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறோம். சைக்காலஜினா என்ன அப்படின்னு தெரியாத சில பேர் இருக்காங்க. ஓகேங்களா, நம்ம சொல்லிடுறோம் இது சைக்காலஜி பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிடுறோம், ரிஸ்க் ரேஷியோ பார்த்துக்க அப்படி சொல்லுவோம். ஆனால் ரிஸ்க் ரேஷியோ அப்படின்னா என்ன? இப்போ நீங்கள் ஒரு 5 ரூபா கொடுத்து நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அது 6 ரூபா போனால் ப்ராஃபிட்டு, இல்லை நஷ்டத்துக்கு எவ்வளோ ஒத்துக்கிறீங்க அப்படின்னா 4 ரூபா போன நஷ்டம் அப்படின்னு ஒத்துக்கிறீங்கன்னா இது வந்து ரிஸ்க் ரேஷியோ. நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா எனக்கு 1 ரூபா நஷ்டம் 1 ரூபா லாபம், இந்த மாதிரி வந்து நீங்கள் கால்குலேஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியுமானா கண்டிப்பாக முடியும். இதுக்கு என்ன பண்ணணும்னா மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணணும். இதுக்கு மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும். ஆனால் இதையே நீங்கள் ஒரு 5 ரூபா நீங்கள் ஒரு பொருள் வாங்கி 7 ரூபா நீங்கள் ஒரு டார்கெட் ப்ரைஸ் வச்சுட்டு ட்ரேட் பண்ண சொல்ல 1 ரூபா நஷ்டம் 2 ரூபா ப்ராஃபிட் அப்படி பண்ண சொல்ல உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் வந்து பலு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது அதனுடைய வேலை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இருந்தாலும் மணி மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். சரி, இன்னொரு விஷயம், சைக்காலஜி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இது கூட ஒத்து போது பாருங்கள். சைக்காலஜினா என்ன அப்படின்னா, சரி இப்போ இது வந்து மைண்ட் வந்து சொல்லிடுச்சு, ஓகே இது வந்து 5 ரூபா ப்ராஃபிட், ஒரு 5 ரூபா வாங்குகிறோம், 7 ரூபா வந்தால் ப்ராஃபிட் வச்சுக்கிறோம், 4 ரூபா வந்தால் ஸ்டாப் லாஸ் போடுறோம் மைண்டு சொல்லுது. அதே இன்னொரு மைண்டு ட்ரேடிங் எடுத்ததுக்கு அதாவது பொசிஷனில் இருக்க சொல்ல என்ன சொல்லுது நம்ம மைண்டு, இந்த 1 ரூபா நஷ்டம் நான் கொடுக்க மாட்டேன், இந்த 1 ரூபா நஷ்டத்தை நான் கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி இந்த ப்ராஃபிட் வர சொல்ல நான் 7 ரூபா செட் பண்ணியிருக்கேன், 7 6 செட் பண்ணியிருக்கேன் இல்லையா, நான் அவ்வளோ தூரம் போக மாட்டேன், எனக்கு 5 ரூபா 50 பைசா வந்தால் எக்ஸிட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மனசு சொல்லுது. ஸோ இது வந்து முக்கியமான பிரச்சனை. இந்த 2 பிரச்சனையும் வந்து பயங்கரமாக போட்டி போட்டுட்ருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சைக்காலஜி தான், இதுவும் சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயம் தான். என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜியை விட்டுட்டு மார்க்கெட் ஹவர்ஸில் புதுசாக ஒரு ஸ்டாக்ஸ்லேயோ புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி, அப்போ தான் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கேண்டில், ஒரு ரெட் கேண்டில் கிரியேட் ஆகிருக்கும், ஒரு க்ரீன் கலர் கேண்டில் கிரியேட் ஆகிருக்கும். உடனே என்ன பண்ணுவீங்க, ஒரு புது ஃபார்முலா அப்ளை பண்ணுவீங்க, இதுக்கு மேலே போனால் பை பண்ணிடலாம், இதுக்கு கீழே வந்தால் ஸ்டாப் லாஸ் போடலாம் அப்படின்னு நீங்களாக ஒரு இமேஜ் பண்ணிவிட்டு பை பண்ணிவிடுவீங்க, பொசிஷன் எடுத்துடுவீங்க. பொசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக பயம் தன்னால் வந்துடும். இதுதான் ஃப்ரெண்ட். இது 3 விஷயம் தான் வந்து உங்களுடைய ட்ரேடிங் கெரியரை கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் பண்ணுற விஷயம். இதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிஸ்க் ரேஷியோ கரெக்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை பயமாக இருந்தது எங்களால் முடியல அப்படின்றவங்க என்ன பண்ணுங்கள், ஆரம்பத்தில் 1:1 வைங்க. இப்போ நான் வந்து என்னோடய ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறது எல்லாமே வந்து 1:1 அப்படி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பழகிக்கங்க, அதுக்கப்புறம் இதில் தைரியம் வந்துடுச்சா. இப்போ இதில் பண்ண சொல்ல என்னென்னா, நீங்கள் பெரிய ப்ராஃபிட்லாம் ஒன்றும் வரமாட்டீங்க, அதை புரிஞ்சுக்கங்க. இப்போது இதை பண்ண சொல்ல உங்கள்கிட்ட ஒரு 1 lakh rupees கேபிட்டல் இருக்குது அப்படின்னா அந்த 1,05,000 rupees ஆயிருக்கும் ஒரு மாதத்தில். 1,05,000 rupeesல 1,10,000 rupees மேபி வந்திருக்கலாம். ஏன்னா ரொம்ப ஸ்லோ லெவல் தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக முடியும். இந்த லெவல் எப்போ நீங்கள் 5லேருந்து 7 1:2 அந்த மாதிரி ரிஸ்க் ரேஷியோ போனீங்களோ அப்போது இதுவும் வந்து டெவலப் ஆகும். இப்போ இந்த ரிஸ்க் ரேஷியோ தெரியாமல் நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய கேபிட்டல் டேமேஜ் ஆகிட்டு குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.